உங்க பெட்டாச காமிக்காம உங்க முன்னு சாமான காமியம்மா. மொத்தம் சாமான காமிச்சாதான் யூடியூப்ல வெள்ள போகும். இல்லைன்னா 14 வருஷம் மக்கின பக்கத்துல சூத்த காட்டுனா நாங்க நாயா அம்மா நக்கிட்டு போறோம். முன்னையும் பின்னா சாமான பார்த்தா எனக்கு பலா பயம் பழகிற மாதிரி செகண்ட் மலை ஒன்னே தானே சொல்றாங்க. எத்தமலை நைட்டு தடுக்கலான்னு இங்க போய் என்ன கூப்பிடாடாவா சோத்துக்கு பத்திர போய் வேகமா அடிச்சுக்கா இங்க ஏண்டா அடிக்கிறா பொட்டவங்க அம்மா அதுவும் ஆத்தான் எனக்கு அதனால கோவம் வந்துச்சுக்க கோவம் வந்துச்சு குஞ்சு பிடிச்சு கடிச்சு வச்சிருவேன் நானு. நானும் கட் பண்ணாயே அந்த புள்ளில பார்த்தா எனக்கு 5 கிலோ பீய அடக்கிட்டு அந்த 3 கிலோ மூக்கு சளிய மூக்குட்டு இஞ்சி பாரு வர உப்பு கம்மி. உங்க மூக்கு சளியில உப்பு கம்மியா இருக்கிறது. என்னுடைய பேஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பேஸ்ட் ஆக்கி சால்ட் உப்பு 5 நிமிடம் வைத்தால் போதும் பிதிக்கிட்டு வேண்டும். வரும்போது வெள்ளையாக பிடித்து வரும். சற்று நேரத்தில் உடனடி பேச வேண்டுமா? உடனே என் சாமானை வைங்க. ஆமா அது மேல போட்டு நாயே கஞ்சி தண்ணி எப்படி நம்ம பிடிக்கும்? வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தூக்காத மோன தூக்காத ஊம்பு நாத்து அடிக்குது. ஊம்பர் நாத்து அடிக்கிறாதுண்ணா நீ ஊம்பர் நாத்தா நான் இல்ல ஊம்பு நானே தான் வணக்கம் 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 அடி விட்டுடா அம்மா நான் வாங்குற 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வணக்கம் நட்டு சொல்லலாம். செகண்ட் மோலா நிக்கலாது பாரு 4000 அவங்க வச்சு போறாங்க. என்ன பாத்தியா மாமா? சரி பணப்பட்ட மோலா இதாத அடி வச்சுக்கோ ஓய் காலை வச்சு பாட்டு காட்டுல கஞ்சி தண்ணி அடிச்சு விட்டு போயிட்டு மிஸ்டர் நீல தின்னுங்களா உங்க இடத்துலயே இருக்கு. வணக்கம் வணக்கம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வேலை வட்டா வெள்ளக்கார எங்க இருந்தா 5 கிலோ சணல் கட்டி வச்சிருந்தா வணக்கம் 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 கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆடா என்ன எந்த கம்யூனிட்டில போடுங்க தனமா ஒரு டைம் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சா 33 நாளும் முக்கிட்டே தான் கிடக்குறாங்க. ஒரே இழப்பு பார்த்தா உடம்ப அதான் போன மாசம் வேலை வேலைன்னு போன மாசம் போய் செல்ல வாழ்க்கை போய் பார்த்து தூங்குவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகும் இந்த மாசம் எப்படி ஆச்சு? இந்த மாசம் ஆயிடுச்சுன்னா சும்மா சொல்லக்கூடாதுமா. ஆமா சும்மா சொல்லக்கூடாது. அம்மா ஓட்ட ஓடிக்கிறான் போல. அப்ப ஒரு பொண்டாட இருந்தா வேலி தாண்ட வேலை இல்ல. இப்ப குடிக்கிற கடை வாங்கி குடிக்கிற கடைசி பீடி எல்லாம் மூச்சு வாங்குது. கல்யாணம் ஆன பிறகு இந்த மாதத்தை எப்படி அடிச்சீங்க? கல்யாணம் ஆன பிறப்புன்னா வேலையெல்லாம் முடிஞ்ச பிறப்பேடு நம்ம வேலை அது யாந்து ஒட்டான்னு நக்கணும்னு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் நல்லா இருந்துச்சு. அன்னைக்குதான் நல்ல சட்டை நல்ல ரெடி கொடுத்து நம்மளுக்கு கடை மாடு அனுப்புற மாதிரி அனுப்பணும் பாரு. அந்த பசு மாட்டு கையில 4 கிலோ லிட்டர் பால் கொடுத்து அனுப்புமாரு. சொம்பு 5 கிலோ பான் கேக்க போட்டு வந்து மேக்கப் பொருள் நம்பி ஆகியே போச்சுக்கா. அக்கில வைக்க அம்மா இருந்தா நாங்க முடியும். நானும் ஒரு மனுஷன் தானே தாண்டி பழப்படுற ஆட்ட ஆட்டணும் 6 கிலோ மிளகா எடுத்து விட்டுருந்தோம். தச்சு கவலை ஃபர்ஸ்ட் நைட் வந்து பாரு அப்ப பல பலன்னு இருந்தா நம்ம பொண்டாட்டி என்னடி அம்மா ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு பாரு பொண்டாட்டி பல பலன்னு அமுச்சு விட்டாலும்
எம்மா எப்படி பங்களா வெள்ளை கலர் பங்களா மாரி அனுப்பிச்சு விட்டாலும் நானு காய்ந்த மாடு கம்பள போடுற மாதிரி காலை 2 தூக்கி அது 2 முட்டு கட்டில காலு இரும்புல குடுத்துட்டாங்க வைக்காம ஏறி அடிச்சா அதங்க அந்த நெட்டு போட்டு இப்படி திருவுமே அப்பதான் நம்ம உட்கார முடியும் இதை எல்லாமே பண்ண முடியும் அதுக்குள்ளேயும் போட்டுட்டு அழுறாங்க அப்பயும் கூடுமா போட்டு எண்ணிட்டு போட்டு அழுறான் எண்ணிட்டு 1 மணி நேரம் சார்ஜ் போட்டாலும் நம்மளுக்கு எழுந்திருக்கோம் 1 மணி நேரம் ஆமா நமக்கு 10 லிட்டர் கேனு கொஞ்ச நேரம் போட்டு இறக்கும் அப்புறம் செல்ஃபே எடுக்காது நம்மளுக்கு இப்ப வேற அழுறாளா நான் என்ன பண்ண சண்டடி தடி அப்படின்னு எனக்கு கையில புடிச்சிருச்சு மேல ஏறி என்னன்னு கிருக்குன்னா அப்புறம் கொஞ்சம் உடம்பு வலிச்சுது அவ என்னன்றா உன்ன என்ன கேட்டா கல்யாணம் ஆன பிறகு எப்படி மோலாச்சுதான் கல்யாணம் ஆஞ்சுதானு கேட்டா கல்யாணம் ஆன பிறகு இந்த மோலத்தை எப்படி அத சொல்லுங்க நீ வாங்க 1500 ரூபாய் சம்பளத்துக்கு மாத்திரம் அக்கறை எடுத்துட்டு வரலாம் கல்யாணம் ஆன பிறகு எப்படி அதுக்குள்ள காயில விட்டுக்குது பிறகு 4 கட்டா மாடு 3 பசு மாடு அதாங்க பொண்டாட்டி பேரு என்ன அப்ப கால மாடா என் பொண்டாட்டி மாதிரி மட்டா கெட்டரி மாடு ஆமா இப்ப எப்படி வாசிக்கிறீங்க இப்ப ஒரு 7 புல்லு உருவாச்சா அது புள்ளிகளுக்கு பென்ஷன் வாங்குறது அது இதுன்னு சடிச்சுன்னு தெரியுதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாசுக்காரு என்ன 6 மணிக்கு வேலையை கூட்டு 9 மணிக்கு வருவான் மண்டாட்ட ஒருத்தன் இருக்கொண்டு ஒரு வண்டி டாட்ட புட்டு வருவான் இப்ப புள்ள பிறந்துச்சாங்காட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாடுது எப்படி குச்சி தட்டாருன்னு கையில பிடிக்கூடாதுங்க அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது தன் கையே தனக்கு உதவி நைட்டு சொல்லிருக்காங்க இது தொடணும் 3 டைம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் சீசன் 150 மூட்டை அரிசி ஆமா வீட்டுல உட்காந்து தின்னு உடம்பு போட்டு நல்லா அதை மறைக்கிற விடு பாக்குறவங்க பாக்கட்டியா பொம்பளையா நீ ஏன் மறைக்கிற மாமா 13 கொரோனா வந்தாலும் அவனுக்கு ஒண்ணும் பண்ணாது எனக்குலாம் ஓக்கரன் வந்துச்சு எனக்கு புது நோய் வந்து ஓக்கரன் அம்மா தான் இருக்கிறான் நீ சும்மா இருறா ஓமாய்க்கிறான் எனக்கு வஞ்சுனாச்சு நான் அப்படியே போயிடுவேன் இவனுக்கு எல்லாம் 13 நைட்டு வந்தாலும் இவனுக்கு ஒண்ணும் பண்ணாது உடம்பு படுற நல்லா மத்தேசி உண்டி மாதிரியே இருக்கிறாங்க ஜனத்தவுள் தலை மாதிரியே இருக்கிறான் உங்க ஊர்ல சொறி நாய் கூட விட்டு இருக்க மாட்டியா என்னோட கம்மி தான் 3 அடி கம்மி அடிக்கிறான் பெத்த பேருக்கு எப்படி அடிச்ச இதுல ஒரு பிழை கண்டிக்கலாம் அவர் 2வது அடி அடிக்கும் போது கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி அடிச்சு பண்ணிருக்கேன் என் பிண்டாங்க அடிக்கிறான்